என் மகனே, என் மகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குச் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் அதிகாரம் 1:11. என் மகளே, என் மகனே, வாழ்வின் சூழ்நிலைகளையும் தோல்விகளையும் கண்டு பயப்படாதே. உன் வெற்றி வாழ்வுக்கு பயத்தை ஒரு தடைக்கல்லாய் சாத்தான் கொண்டு வருவான். பயத்தை புறம்பே தள்ளு. கடலின் மீது நடந்த பேதுருவை பலத்த காற்று பயமுறுத்தி விசுவாசத்தை இழக்கச் செய்து கடலுக்குள் அமிழ்த்திய போது இயேசுவாகிய நான் கரம் நீட்டிப்பிடித்து கடலின் மீது நடக்கச் செய்து வெற்றியை கொடுத்தேன். சாத்தான் பயத்தோடு கூட அவிசுவாசத்தையும் கொண்டு வரும்போது ஒன்றை புரிந்து கொள். கொஞ்ச தூரத்திலே கர்த்தர் உனக்கென்று நிர்ணயித்த உன் வாழ்வின் வெற்றியை நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து பயப்படாமல் இயேசுவாகிய என் மேல் வைத்த விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திரு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என்முன் இருக்கிறது. ஏசாயா 49 அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13 வசனம் அதிகாரம். என் மகனே, என் மகளே, நல்முடிவை எதிர்பார்த்திருந்த எனக்கு எல்லாம் எதிர்மறையாய் இருக்கிறதே என்று கலங்குகிறாயோ? யோசேப்பின் வாழ்வில் தேவனின் செயலை சற்று கவனித்துப் பார். யோசேப்பின் பார்வையில் சகோதரர்கள் செய்தது தீமையான காரியம்தான், ஆனால் தேவனாகிய நான் அதை நன்மையாய் மாற்றினேன். ஆகவே எதிர்மறையான முடிவை குறித்து கலங்காதே. நீ எதிர்பார்ப்பதை விட மிகவும் சிறப்பானதை நான் உனக்கு ஆயத்தம் செய்திருப்பதை நீ காண்பாய். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது. தேவனுடைய செயலை கவனித்துப் பார். பிரசங்கி அதிகாரம் 7 வசனம் 13. என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? நீ கவலைப்படாதே. இழந்து போன எல்லாவற்றையும் நான் இன்று 2 மடங்காக தருவேன். சந்தோஷமாயிருங்கள். என் மகளே, என் மகனே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் அதிகாரம் 91 வசனம் 10. என் மகனே, என் மகளே, இன்று நான் உனக்கு தரும் வாக்குத்தத்தம் இது. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்.